எவ்வளோ நேரம் ஆகும் மேடம்? அது ½ அன் ஹவர் ஆகும். பீட் பண்ணுறது ½ அன் ஹவர் ஆகுமா? ஆமாம், பீட் பண்ணிட்டு நான் டபுள் ஆகும் க்ரீமு. நான் எப்போ வடை செய்கிறது? எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் கை காமிங்க, என் கணத்தில் வைங்களேன், கொஞ்சம் என் கணத்தில் தெரியுதுங்களா? நீ என சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேண்டாமே, நான் வாழவே. பூவடை போட்டாச்சு. இப்போ என் தங்கச்சி டேஸ்ட் பண்ணி சொல்லுவா. இந்தா, எங்கள் அம்மாவும் அப்படியே சைடில் டேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பட்டரை வந்து பட்டரை வந்து நான் ஒரு 3/4 மணி நேரமாக கிண்டிக்கிட்டு இருந்தேன். சரி, அது அது வரவே மாட்டுது. அந்த அதுவே சூப்பரா வந்துச்சு. நான் மிக்ஸில அரைக்கிறேன்னாங்க, பொய் அரைச்சிட்டு அது ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு இருந்தேன், வரவே இல்லை. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மதியானம் நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என் தங்கச்சி கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சுருக்கான். ஸோ கேக்கு தான் வந்து அவள் பண்ண போகிறான். நான் வந்துட்டு வாழைப்பூ வடை வந்து பண்ண போகிறேன். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். அவள் எப்படி பண்ணுறா அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி வருது அப்படின்றத கடைசியில் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இவங்க வந்து கேக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்துட்டு சொல்கிற வேலையை நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு க்ரீம் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு நீ பட்டர் வந்து நல்லா பீட் பண்ணிட்டே இரு. நான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன். பட்டர் அந்த பட்டர் எடுத்துக்காமே, அந்த 75 அன்சால்டட் பட்டரு 75 ருபீஸு. ஸோ இதை வந்து போட்டு பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிணத்துல போட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பீட் பண்ணோம்னா டபுள் ஆகும். அப்போ தான் க்ரீம் வந்து நல்லா இருக்குமாம்மா. அதுக்கப்புறம் இங்கே வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் வடைக்கு. ஸோ சைட் பை சைடாக அந்த வேலையில் போயிட்டுருக்கு. நான் அதை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ஆகும் மேடம்? அது ½ அன் ஹவர் ஆகும். பீட் பண்ணுறது ½ அன் ஹவர் ஆகுமா? ஆமாம், பீட் பண்ணிட்டே நான் டபுள் ஆகும் க்ரீமு. நான் எப்போ வடை செய்கிறது? நீ செய்ய. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பட்டர் இது கல் மாதிரி இருக்குது. இதை நான் என்னைக்கு இப்போ இதை பீட் பண்ணி எடுக்கிறது? ஃபேனில் உட்காந்துக்கலாமா? என் தங்கச்சி வந்து சிக்கனம் போதுங்க மேடம். பன்னெண்டு மணி வரைக்கும் ஆகுமா? போடு. நீ எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறியா? ஐயோ, நீங்கள் கேக் பண்ணுறவங்க இதை வேணால் வாங்குங்க பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு பட்டரை கொடுத்துருக்காங்க. யாருக்கு பட்டர் பிடிக்கும்? எனக்கு பிடிக்காது. பாட்டு போடுங்க. சரி நீயே பாடு. நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி பாடுவோமா? சரி நான் பாட்டா? இரு நான் அப்போ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன். இரு, என்ன பாட்டுனா, ஐயோ, காற்று வீசும் காற்று வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே, நான் காற்றாய் மாறி போவேனோ அன்பே, உன் கைவிர தீண்டி சென்றாலே என் இரவுகள் நீளும் தன்னாலே, நான் பகலை விரும்ப மாட்டேனே அன்பே. அப்புறம் என்னடி? உனக்கான இந்த காதல் அன்பாலே நிஜமானது, உயிரோடு உணர்வாக
நம் காதல் கலந்தாச்சு கலந்தாச்சு. ஓ நீ என சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேண்டாமே, நான் வாழவே. நான் உன்னை ரசிச்சா போதுமே. அளவுக்கு பீட் பண்ணிட்டேன் கரெக்டா? பீட் பண்ணிருக்கு இன்னைக்கு கொஞ்சம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி அப்புறம் சொல்லுங்க. இப்போ வந்து சர்க்கரையை வந்து நல்லாவே பவுடர் பண்ணிக்கணும். சர்க்கரையை வந்து நல்லா பொடியாக்கிக்கணும். இது நல்லா டபுள் ஆகுற வரைக்கும் அதுல போட்டு மறுபடியும் பீட் பண்ணணும். சர்க்கரையை வந்து இதுல போடணுமா? பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் கேக்குக்கு தனியா பவுடர் பண்ணி ரெடி பண்ணணும். வாங்க ப்ராசஸ்க்குள்ள போயிடலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் க்ரீமுக்காக சர்க்கரை ரெடி பண்ணிடலாம். பவுடர் பண்ணிட்டு இதுல போட்டு மிக்ஸ் பண்ணுமா? ஆமா, இது நல்லா டபுள் ஆகுனதுக்கு அப்புறம் தான் சர்க்கரை பவுடர். அது எப்போ டபுள் ஆகுறது? நீ அடிச்சிட்டேன்னா தான் டபுள் ஆகும். போடு சர்க்கரை போடு. என்னோட வேகத்தை அதில் காட்டினாலும் அது கரெக்டாக வர மாட்டுது. ஒன்று வேணா எவ்வளோ ஸ்பீடாக வேணா மாட்டேங்கிறேன். யார் அடிப்பா? கொஞ்சம் கேமரா பார்த்து சொல்லுங்க மேடம். மேடம் உங்கள் சிரிப்பிலே கொஞ்சம் திமிர் தெரியுதுங்க மேடம். செல்லக்குட்டீஸ் இவங்க வந்துட்டு எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் கை காமிங்க. என் கணத்தில் வைங்களேன், கொஞ்சம் என் கணத்தில் தெரியுதுங்களா? நல்லா வாட்டமாக இருக்குமா? நம்ம போய் ஏதாச்சும் வெறுப்பேற்றணும்னு பார்த்தோம்னா அப்படியே பொலீர்னு ஒழுகும். அதை நம்ம வீட்டில் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் நம்மளை தான் திட்டுவாங்க. இவளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் வந்துட்டு ஈவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஓகேவா? கரெக்டாக சொல்கிறேன்னா சொன்னா? நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு இப்போ கேக்கு செய்கிறதுல தான் என் மைண்ட் இருக்கு அப்படின்றா. பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கரை அப்படியே வாயில் வருது சாந்தி. இது சர்க்கரை வந்து அடிச்சு பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நான் அப்புறம் இதை வந்து அதில் போட்டு மறுபடியும் அடிச்சு சேர்க்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இவளே இந்த கேமராவை வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்குக்காக 2 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். இதை வந்து பவுடர் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டை உடச்சி இதில் ஊற்றிட்டு மறுபடியும் பீட் பண்ணணும். நான் 3 முட்டை போட்டிருக்கேன், சின்னதாக இருக்கனால. நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 2 முட்டை போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிடலாம். இது நல்லா அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊற்றிக்கிறோம். இதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஆயில் ஊற்றியாச்சு. இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆயில் எக்கெல்லாம் சேர்த்து பீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் இதாக நல்லா பொங்கி வர அடிச்சுக்கணும். இப்போது இது கூட அரைச்சதுல இப்போ சாக்லேட் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் இப்போ நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிட்டாங்க. இது கூட சர்க்கரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணணும். வேகம் வேகம் இப்போ 2 கப் மைதா எடுத்துக்கலாம். இப்போ வந்து மைதா வந்து 2 கப் போட்டேன். அது கூட இதை செஞ்சு அதில் என்கிட்ட பேக்கிங் சோடா இல்லாதனால நான் வந்து இன்னும் ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன். அதை வந்து இல்லை கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். இதில் நல்லா ஜலிச்சுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோன்னா இந்த பேட்டரு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கலாம்.
இதில் வந்துட்டு காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும்னா இங்கே வந்து காய்ச்சி வச்சுருக்க பால் இதில் வந்துட்டு கொஞ்சம் காய்ச்சின பால் ஊற்றணும். நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ். ஸோ வந்து கிண்டிகிட்டு இருக்கா. இதில் என்ன ஒன்றுனா இந்த பட்டர் எடு. இந்த பட்டரை வந்து ஒழுங்காக அடிச்சேன், நான் மிக்ஸில் அடிக்கிறேன். பட்டரை வந்து நான் ஒரு 3/4 மணி நேரமாக கிண்டிக்கிட்டு இருந்தேன். சரி அது அது வரவே மாட்டுது. அந்த அதுவே சூப்பராக வந்துச்சு. நான் மிக்ஸில் அடிக்கிறேன்னாங்க, பொய்ய அரைச்சிட்டு பாருங்க. அது ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு இருந்தேன், வரவே இல்லை. இவ இன்னும் கிண்டுன்ட்டு இருந்தா. சரி நான் என்ன நினச்சேன்னா, நம்ம மிக்சியில் அரைச்சா நல்லா இதாயிரும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டேன்னா, மிக்சியில் போட்டு அரைச்சா அது பட்டர்ன்றனால நெய்யாக வந்துருச்சு. அதை மறுபடியும் உட்காந்து இப்போ பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு வந்திருக்கேன், ஆனால் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. மேடம் வந்து கேக்கு பிளான் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எப்படி பண்ண போகிறீங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். சரி சாரி. இப்போ வந்துட்டு இவ கேக் சைடு பண்ண போகிறான். நான் வந்து கடலைப்பருப்பை அரைச்சி வடை சுடுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு மைதா மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது நம்ம ஊற்றிட்டோம். நல்லா டேப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி அதில் இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்துட்டு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக் பேட்டர் வந்து அதில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே ஸ்டாண்ட் போட்டு நம்ம கேக் பேட்டர் இதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் ரொம்ப மைய அரைக்காமல் தரிதறியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்னது வடைக்கு வந்து பருப்பு அரைச்சிட்டேன். இப்போ இது கூட என்னென்ன போடுறேன்னு பார்த்தலாமா வாங்க. வந்து உள்ளே வச்சாச்சு. இது என்ன எவ்வளோ நேரம் வேணும்? ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். வந்துட்டு வாழைப்பூ வடைன்றனால உங்கள்கிட்ட எவ்வளோ வாழைப்பூ இருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டாலும் பிரச்சனை இல்லை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். ஸோ இதை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம். ஏன்னா அதில் பிசைய முடியாது, அதனால் உளுடா பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், முழுசாக அதையும் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நான் அரிசி மாவும் உப்பும் போட்டு நல்லா வந்து வடை தட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். வந்து இங்கே காஞ்சிட்ருக்கு. கோயில் இது மனித காதலாம் அதையும் தாண்டி புனிதமான அபிராமியே தாலாட்டும் சாமி நாண்டும் திருந்தான காயம் என்றும் சொன்னாலே மாறி போன நாயனே சொன்னானே. ஸோ இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன விட வாழைப்பூ வடை போட்டாச்சு. இப்போ என் தங்கச்சி டேஸ்ட் பண்ணி சொல்லுவா. இந்தா எங்கள் அம்மாவும் அப்படியே சைடில் டேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போதான் எடுத்து கொடுத்த, அப்புறம் சூடாக எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. நன்றாக இருக்கிறதா? நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ நான் வந்து நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான வடையை வந்து சுட்டுட்டேன். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பழைய சாப்பாடு இருந்துச்சு, அதை வந்து தயிர் ஊற்றி அடித்து இந்த வடையை வச்சு சாப்பிட்றாங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். பண்ணணும்னு நினைப்பேன். இன்றைக்கி நான் பொரியலுக்கு தான் பண்ணி வச்சுருந்தேன், நறுக்கி வச்சுருந்தேன். என் தம்பி வந்து சரி வடையை போடுங்க அப்படின்னா, சரி வடையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நன்றாக இருக்கிறது. அதுவும் இந்த தயிர் இந்த குடிக்கிற பார்த்தீங்களா பழைய சாப்பாடு, அதுக்கும் இந்த வடைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குது. சரி இது எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டு இது என்னது இது வேறு வச்சுருக்கா கேக்கு வேறு வச்சுருக்கு. அது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. அது ஃபினிஷ் ஆனோன்னே நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இப்போ வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்த்தலாமா? வாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். கைஸ் நான் அன்மோல்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் சில குட்டீஸ், கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம க்ரீம் பண்ணோம்ல, அது வந்து வேஸ்ட்டு தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் சில குட்டீஸ். நாங்கள் ஒரு மாதிரி எதிர்பார்த்தோம் கேக்கு, அது ஒரு மாதிரி வந்திருக்கு. பட் நல்லா தான் இருக்குது. தெரியல என்ன சொல்கிறதுன்னு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகே பாய். பாய். நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. பட் அந்த அந்த க்ரீம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லேயராக வந்து பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஒன்றும் பண்ண முடியலை. பாய். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து மழை வரப்போகிறது.